ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 5வது வசனம். Book of Isaiah 49 and 5. யாக்கோபை தன்னிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் என் பலனாயிருப்பார். ஆங்கிலத்தில் வாசிங்க. And now the Lord says, who formed me from the womb, to be his servant, to bring Jacob back to him, so that Israel is gathered to him. For I shall be glorious in the eyes of the Lord, and my God shall be my strength. Hallelujah. இந்த வசனத்தின் பிற்பகுதியை நாம் பார்க்கிறோம். அவருடைய பார்வையின் கனமடைவேன், என் தேவன் என் பலனாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் இந்த வாக்குத்தத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக 2 கொரிந்தியர் 1:19 படி வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. I shall be glorious in the eyes of the Lord, and my Lord shall be my strength. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய பார்வையில் கனமடைகிற ஒரு காரியம். அதுக்கு இந்த கர்த்தருடைய தாசன் என்ன சொல்கிறார்? என் தேவன் என் பலனாய் இருப்பார். கர்த்தருடைய பார்வையில கனமடைய நமக்கு என்ன? தேவன் நம்முடைய பலன். The Lord shall be my strength. Hallelujah. நம்முடைய கனம் மனுஷரால் அல்ல, தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு people seek honor. ஆங்கிலத்தில் இருக்கு I shall be glorious in the eyes of my Lord. Hallelujah. Eyes of the Lord. I shall be glorious. தேவனுடைய பார்வையிலே நாம் கனத்துக்குரியவர்களாக இருப்போம். அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம், மனுஷருடைய பார்வையில வித்தியாசமா இருக்கும், அது தேவனுடைய பார்வையில வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் 1 பேதுரு புஸ்தகத்துல 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் 11ல கூட வாசிப்போம். 11ல பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நன்னடத்தை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், நீங்க யாரு பிரியமானவர்களே? அந்நியரும் பரதேசிகளுமானவர்கள். Strangers and sojourners. Flee from the fleshly lust that war against your soul. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன் என்று பேசுவார்கள். கனவீனமாய் பேசும் விஷயத்திலே நீங்கள் என்ன செய்யணுமா? பேசும் விஷயத்தில் அதே புறஜாதிகள் உங்கள் நற்கிரியைகளை காண வேண்டும். ஆமென். கண்டி எப்போ? அவற்றின் நிமித்தம், உங்கள் நற்கிரியைகளின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி. ஆங்கிலத்தில் வாசிங்க. Beloved, I beg you, as sojourners and pilgrims, the second 12th verse alone, having your conduct honorable among the Gentiles, having your conduct honorable. நான் நினைக்கவே இல்லை இந்த வசனத்தை கத்து. Honorable among the Gentiles, among the Gentiles, that when they speak
against you, having your conduct honorable. நற்கிரியைகளை செய்து என்று தமிழ்ல இருக்கு. உங்களுடைய நடக்கை மரியாதைக்குரியதாய், கனத்துக்குரியதா. நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்க உலகத்துல போறீங்க, படிக்கிற பிள்ளைங்களோ, வேலை செய்வர்களோ, குடும்பத்தினரோ, எங்க இருந்தாலும் having your conduct honorable. Amen. உங்களை பார்த்தாலே மதிக்கணும். நாங்களாம் வேலை ஸ்தலத்துல போகும்போது ஒரு 20 வயசுல தான் வேலைக்கு போனேன். ஆனா எனக்கு உள்ள கனம் அது சொல்ல முடியாது. பிற ஜாதி ஜனங்கள் அப்படி ஒரு மதிப்பு வைப்பார், அவ்வளவு கனப்படுத்துவார். காரணம் என்ன? நடக்கு. உலகத்துக்கு போன அரட்டை அடிக்கிறது, ஜாலியா இருக்கிறது, சினிமா பேச்ச பேசுறது, உலக ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது, அத்தை நாமும் தூஷிக்கிறது. அல்லேலூயா. ஆனால் உலக வேலையில் போகும்போதும் 20 வயசுல போனா 40 வயசுக்குரியவர்களுக்குரிய மதிப்பு மரியாதையை கொடுப்பார். ஏன்? having your conduct honorable. உங்களுடைய நடக்கை நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் having your conduct honorable among the Gentiles. That when they speak against you, as evildoers, they may by your good works which they observe glorify God. By your good works glorify God in the day of visitation. சந்திப்பின் நாளிலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு அவர்களுக்குள்ளே எப்படி இருங்க? நல்நடக்கை உள்ளவர்களாயிருங்கள். Having your conduct honorable. Hallelujah. நான் கர்த்தரால் கனமடைவே. கர்த்தர் தேவ ஜனங்களை கனப்படுத்த விரும்புகிறார். நீயோ உன்னை கனவீனப்படுத்த, சாத்தானோ ஒவ்வொரு நிமிஷமும் கனவீனப்படுத்த அலைந்து கொண்டிருக்கிறான். நீயோ நல்நடக்கைகளினாலே, ஹல்லேலூயா, அவர்களுக்குள்ளே, புறச்சாதிகளுக்குள்ளே நீ நல்நடக்கை உள்ள மகனாய் மகளாய் வாழ வேண்டும், நடக்க வேண்டும். அவர்கள் உன்னுடைய நற்கிரியைகளை கண்டு என்ன செய்யணுமா? தேவனுக்கு அப்பா இவங்க கிறிஸ்தவங்கப்பா, இவங்க தான்ப்பா உண்மையான கிறிஸ்தவங்க அப்படின்னு உன்னுடைய நடக்கையை பார்த்து சொல்லணும். உன்னுடைய வெளிப்புறமான பேட்சையோ தான் சொல்லுவாங்க. அநேக கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போயிட்டு இயேசு நேசிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார் பேட்ச் குத்திருப்பாங்களாம். லஞ்சம் வாங்குறவனே வந்தார் முதல்ல. எதுக்கு பேட்ச், எதுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்? தேவையே இல்லையே. நான் அநேக முறை சொல்லியிருக்கேன், கலர் உடுத்தி இருக்கும் போது தான் அநேக சொன்னார்கள் உங்களிலே இயேசுவை காண்கிறோம். ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கும் இயேசுவை வெளிப்படுத்துறதுக்கு சம்மந்தம் கிடையாது. அங்கே ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. ஊழியக்காரர் அல்ல கர்த்தருடைய ஆவியான உணர்த்தினா ஏதாவது பிரதிஷ்டை இருந்தால், மற்றபடி கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு இது அவசியம் இல்லை. இயேசுவின் சாயலை வெளிப்படுத்துவதற்கு அது அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆசை இச்சைகளை வெறுக்கத்தான் ஒயிட் அண்ட் ஒயிட் போடலாம், நகை கண்டு. ஆனால் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு தேவை என்ன? honorable, having your conduct honorable. ஹல்லேலூயா. நீங்கள் நல்லடக்கை உள்ளவர்களாக புறச்சாதிகளுக்குள்ளே நடக்க வேண்டும். இருக்கிற இடங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல, பள்ளிக்கூடத்துல, கிளாஸ் ரூம்ல, கிளாஸ்மேட்ஸ் மத்தியில, ஸ்கூல் மேட்ஸ் மத்தியில, காலேஜ் மேட்ஸ் மத்தியில, உன்னுடைய ஹல்லேலூயா ஆபீஸ் பீப்பிள் மத்தியில உன்னுடைய நடக்கை எப்படி இருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றாரு, ஹல்லேலூயா. அவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறார் வாசித்து பாருங்க. 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்றார். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை, சின்ன பையன் தானே, சின்ன பொண்ணு தானே, அப்படி உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும், இதுதான் இந்த வாலிப வயதினுடைய காரியம். உன் இள வயதை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும், நடக்கையிலும், அன்பிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும், கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாகிறது. ஹல்லேலூயா. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண, இது சின்ன பொண்ணு, இன்னைக்கு பெரிய பொண்ணே சின்ன பொண்ணு மாதிரி பண்ணுது, இது வயசானதுக்கு behavioral problem. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு, ஆங்கிலத்தில் வாசிங்க,
Let no one despise your youth, let no one despise your youth, but be an example to the believers but be an example to the believers in in word, word, in in conduct, conduct, in in love, love. in spirit, ஆமா, உன் வார்த்தையில, உன் நடக்கையில, அப்புறம் அன்புல, உன் ஆவியில கூடவும். In spirit, in faith, in faith, in purity. in purity. Hallelujah. உன் இளமை சின்ன பிள்ளை மாதிரி தயத்தக்கான்னு பண்ணக்கூடாது. சபைக்கு வர பிள்ளைங்க எல்லாத்துலேயும் செல்ஃப் கண்ட்ரோலோட உன் இளமையை குறித்து ஒரு அசட்டை பண்ணாத படிக்க அப்படின்னா பேட்ச் குத்திக்குவாங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ஒரு ஐடி கார்டு. இந்த கம்பெனியை சேர்ந்தவர்கள் இவர்கள் பேர் அவருடைய டீட்டெயில் இருக்கும். உனக்கு ஐடி கார்டு, நீ ஆவிக்குரியவன். ஆவியிலே உனக்கு ஒரு ஐடி கார்டு இருக்கணும். அவர் நீ யாரு, நீங்க யார், எப்படிப்பட்டவர்கள் ஒரு ஐடி உங்களுக்கு தேவை. ஆவியிலே வேணும். அவர் ஹல்லேலூயா. உன் நடக்கையிலும், அன்பிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு, எக்ஸாம்பிளாயிரு. பிரச்சாதிகளுக்கு மத்தியில எக்ஸாம்பிளாயிரு, விசுவாசிகளுக்கு மத்தியில எக்ஸாம்பிளாயிரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. 4ஆம் அதிகாரம், 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி, ஆமா, கர்த்தருக்குள்ள வரதுக்கு முன்னாடி புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காமவிகாரத்தையும் துர்ச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம் அப்படின்னு ஊழியக்காரர் பேசினா பேதுரு பண்ணினார் அர்த்தம் இல்ல. அவர் யூதர். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக எழுதியிருக்கிறார். அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். சென்ற வாழ்நாள் காலத்திலே புறச்சாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டோம். புறச்சாதிகள் தேவன் அறியாதவருடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்தோம். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துருச்சிகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அப்புறம் அந்த துன்மார்க்க உடையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினால் அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். அங்கே பார்த்தோம், ஆகிலும் நம் தேவனுடைய பார்வையிலே கனமுடைவேன். I shall be glorious in the eyes of God. அவர் ஆனா இங்க நடக்கிற சம்பவம் என்ன? பாவம் செய்கிறோம், வலையில விழல, இச்சைகளுடைய வழியில போகல, எப்படி ஆயும் அலையுது சாத்தான். எப்படி ஆயும் விழுத்து தள்ளலாம் அலையுதான். அந்த விழுகைக்கு இடம் இல்லாததுனால என்ன செய்கிறான்? தூஷி. ஹல்லேலூயா. நீ அவன் வலையில சிக்குண்டு விழுந்து போனா ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்து we are friends, continue. நல்ல விசுவாசியாயிரு, நல்ல கிறிஸ்தவனாயிரு, நல்ல ஊழியக்காரனாயிரு, நல்ல ஊழியக்காரியாயிரு. பேருக்கு அந்த துன்மார்க்க உலையில நீங்கள் விழாமல் இருக்கிறதுனால அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆச்சரியப்பட்டு அடுத்தது என்ன செய்வான்? கனவீனப்படுத்துவார், தூஷிப்பார்கள். அதுக்குதான் இந்த வசனம், ஆகிலும் நான் கர்த்தருடைய பார்வையிலே கனமடைவேன். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க. For we have spent enough of our past time. We have spent enough of our past lifetime in doing the will of the Gentiles. Yes, in doing the will of the மற்றவங்களுடைய இஷ்டத்தின்படி நீ வாழ்ந்தது போதும். பழைய வாழ்க்கை அது. Doing the will of the Gentiles. When we walked in lewdness, lust, drunkenness, revelries, drinking parties, and abominable idolatries. In regard to these, they think it strange that you do not run with them in the same flood of dissipation. Speaking evil of you. They speak evil of you. உன்னை பத்தி தீமையா பேசுறாங்களா, உன்னை பத்தி தூஷணமா பேசுறாங்களா? அவன் தூஷண ஆவி. ஹல்லேலூயா. பாவம் செய்யறவங்க பாருங்க, எத்தனையோ பேர் பாவம் செய்துட்டு தெரியாத மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு ஹல்லேலூயா க்ளோரி, பிரச்சனையே இல்லை, அவங்களை தூஷிக்க யாரும் கிடையாது, யூஷிக்க மாட்டாரு. ஆனால் ஹல்லேலூயா க்ளோரி உலக பிரகாரமான சொல்லுவாங்க. என்ன, எது மேல கல்லடிப்பாங்களோ
சரி, உலக வாழ்க்கை நம்ம வேணும். கனி இருக்கிற மரத்துல தான் கல்லடிப்பாரு, அப்படிதானே? அதுக்கு என்னமோ சொல்லுவாங்க. சரி, whatever it is. அவருடைய துன்மார்க்க உலையிலே நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் என்ன செய்யறாங்களோ ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். ஆங்கிலத்தில் என்ன இருக்கும்? The latter part alone. Speaking evil of you because they think it's strange that you do not run with them in the same flood of dissipation. அசுத்தர்கள், அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், அசுத்தமான பழக்கமுடையவர்கள், அசுத்தமான ஆவியுடையவர்கள் எப்படியாகிலும் ஊழியர்களை, விசுவாசிகளை அந்த அசுத்தத்திலே வீழ்த்தி விடலாம் என்று சொல்லி பிசாசான மகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த மாதிரி அசுத்த ஆவிகளை உடையவர்கள், அசுத்த பழக்கங்களை உடையவர்கள், அசுத்த நடக்கைகளை உடையவர்கள் ஆராய்ந்து தெரிந்தாலும் அந்த பாதைகளுக்குள்ளாக தேவ ஜனங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு எப்படி இவ்வாறு முடியுது. அல்லேலூயா. அவர்கள் ஆச்சரியப்பட்டு அடுத்தது என்ன? தேவனை மகிமைப்படுத்தலையா, அவர்கள் உங்களை தூஷிக்கிறார்கள். They blaspheme you. அவர்கள் உங்களை தூஷிக்கிறார்கள். They speak evil of you. உங்களை தூஷிக்கிறார்கள். ஆனால் நடக்கிற சம்பவம் அடுத்த வசனம் என்ன? அவர்களுக்கு என்ன பங்கு வாசம்? உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் ஆமென் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு கொடுப்பாங்க. So don't worry. ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு கொடுப்பார்கள். ஆங்கிலத்தில் வாசிங்க. They will give an account. They will give an account to him who is ready. To him who is ready. To judge the living and the dead. To judge the living and the dead. They give an account. ஒவ்வொருத்தரும் கணக்கு கொடுக்கணுங்க. சும்மா. ஹல்லேலூயா. மரித்தோரையும் உயிரோடு இருக்கிறவர்களை நியாய தீர்ப்பு கொடுக்கிற தேவனுக்கு அவர்கள் கணக்கு கொடுப்பார்கள். ஆகினால் நீ என்ன செய்? எதை குறித்தும் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை மனதில் வைத்து, ஹல்லேலூயா, உன் இளமையை குறித்து, உன் கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்து, உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து, உன் ரட்சிப்பின் ஜீவியத்தை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு எல்லா விதத்திலும் நீ கர்த்தருக்கு having your conduct honorable. Amen. நல்லடக்கை உள்ளவர்களாக. நல்லடக்கை என்று சொன்னால் என்ன? பேச்சில ஒரு அடக்கம் வேணும், பார்வையில் ஒரு அடக்கம் வேணும், செயல்களிலே நடக்க ஜெஸ்டர்ஸ்ல ஒரு அடக்கம் வேணும். ஆமென். ஹல்லேலூயா. உடுத்துதலிலே ஒரு அடக்கம் வேணும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாற்றிலும் ஒரு அடக்கம், ஒரு ஒழுங்கு, ஒரு ஒழுக்கம். Having your conduct honorable. Amen. Hallelujah. இன்னைக்கு அநேகர் நிறைய கழட்டிக்கலாம், ஆனா அவங்களுடைய மற்ற ஆசை இச்சைகள் போகாதனால பாத்தீங்கன்னா இங்கே நாம் பார்க்கிறோம் பேதுரு அழகாக எழுதுகிறார். ஆகையினால அவர்கள் தூஷிக்கட்டும். இன்னொரு இடத்துல நினைக்கிறேன் 2 பேதுரு புஸ்தகமா வாசிங்க. அதெல்லாம் ஆயத்தப்படுத்தல. Praise the Lord, glory to 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். 14வது வசனம். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் கவனிங்க. உங்கள் நடுவில் உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் இயேசுவின் மகிமை வெளிப்படும் போது நீங்க களி கூர்ந்து மகிழும்படிக்கு அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதனால் சந்தோஷப்படு. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் உனக்கு இருக்கிற நடுவில் இருக்கிற சோதிக்கப்படுற அந்த அக்னி நிமித்தம் ஜனங்கள் என்ன செய்கிறார்களாம்? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய கவனிக்கிறோம், மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார்,
உங்களாலே மகிமைப்படுவது. தூஷிக்கிறவன் யாரை தூஷிக்கிறான்? கர்த்தரை தூஷிக்கிறான். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் அவன். ஹல்லேலூயா. இருக்கா இல்லையா? நீங்க கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்ட பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் எங்க இருக்கார்? உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். மகிமையுள்ள ஆவியார் உங்கள் மேல் தங்கி இருக்கிறதுனால தூஷிக்கிறவன் உங்களை அல்ல, அவரை தூஷிக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். பிசாசு எரிகிற நெருப்பை எவ்வளவுதான் ஏற்றி விட்டாலும் நாம சுத்த பொன்னாக மாறுவோமே தவிர வெந்து உருகி போக மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகினால நாம சுத்த பொன்னாக, இது யாருக்கு தெரியாது? வெளியில இருக்க ஜனங்களுக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். நாம பரிசுத்தமாயிட்டு போயிட்டே இருப்போம், தேவனாலே மகிமைப்படுகிறோம், அவர்களாலே தூஷிக்கும். தேவன் நம் மூலமாக மகிமைப்படுகிறார். நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை மற்றவர்கள் தூஷிக்கிறார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க. The 15th verse alone. 14, okay. If you are reproached for the name of Christ, yes, if you are reproached for the name of Christ, blessed are you. Blessed are you. For the Spirit of glory and of God. Oh, for the Spirit of glory and of God Rests upon you. Oh, rests upon you. On their part. On their part. He is blasphemed. He is blasphemed. But on your part. On your part. He is glorified. He is glorified. Hallelujah. அவர்கள் மகிமையான ஆவியானவரை தூஷிக்கிறார்கள், ஆனால் மகிமையான ஆவியானவரோ உங்கள் மூலமாக அவர் மகிமைப்படுகிறார். இன்னைக்கு அநேக சேட் திங் என்னன்னா, சாசுக்கு இடம் கொடுத்து 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 மழுப்பி போனவங்க சரி நம்ம நரகத்துல தான் போய் முடிவடை போகிறோம் என்ற துணிகரத்தை பிசாசு கொடுத்து அவர்களுக்கு மனம் திரும்ப விடாமல் பண்ணிவிடும். 9வது யூதாவின் புஸ்தகம் ஒரே ஒரு அதிகாரம் தானே. 7 வாசிப்போம். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும், கவனிக்கிறீங்களா தயவுசெய்து? யூதா 1:7-8. அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபசாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவம் எல்லாம் இதெல்லாம் உள்ள பதுங்கி இருக்கு, இன்னும் வெளியே வரல. விசுவாசி வேஷத்துல இங்க உள்ள வருது, உள்ள இதெல்லாம் அடங்கி இருக்கு. தேவபக்தியின் வேஷம் போடுது, ரொம்ப பக்திமான போல நடிக்குது. அப்படி போலவே சொப்பனக்காரராகி இவர்களும் மாம்சத்தை அசுத்திப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை என்ன செய்யறாங்க? அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களுக்கு கூட புத்தி இருக்கு. அப்ப மிருகத்திலையும் கேடுகெட்ட மிருகம் என்னது? புத்தி இல்லாத மிருகம். ஹல்லேலூயா. புத்தி இல்லாத மிருகங்களை போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. உங்களே படம் முடிச்சு காட்டின மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு. தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலேயே தங்களை கெடுத்து. இதெல்லாம் என்னன்னா துணிகரமான ஆவி, தேவனோட எடுத்து நிற்கிற ஆவி, தேவனுக்கே எடுத்து நிற்கிற ஆவி, துணிகரத்தின் ஆவி. இவர்கள் என்ன செய்கிறார்களாம்? ஓ ஹல்லேலூயா, glory to God. ஆங்கிலத்தை வாசிங்க. 8th verse. Likewise, also these dreamers, dreamers அப்படியே they live in the dream world. ஒரு மயக்கத்துல வாழ்வார், ரியாலிட்டியில இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. they are not in reality. ஏதோ ஒரு மயக்கம் பிசாசு கொடுக்கிறோம், மயக்கத்துல வாழ்றது. பிசாசுடைய போதை, பிசாசுடைய என்னது? பிசாசுடைய போதையில இருக்கிறது.
அசுத்த இச்சை. Likewise also, these dreamers defile the flesh, reject authority. authority வேணும். எனக்கு யாரும் அதிகாரம் செலுத்தக்கூடாது. யாருங்க? defile the flesh. தம்முடைய மாம்சத்தை அசுசிப்படுத்துகிறவர்கள் எந்த அதிகாரத்துக்கும் கீழ்ப்படுத்திருக்க விரும்ப மாட்டாங்க. Hallelujah. defile the flesh, reject authority and speak evil of dignitaries. Amen. And speak evil of dignitaries. மதிப்பான கௌரவமாக இருக்கிறவர்கள் எல்லாம் குறித்து அற்பமாக speak evil. ஊழியக்காரரா கர்த்தருடைய தாசர்களா எல்லாரும் speak evil. அடுத்து கர்த்தரையே பேசுவீங்க. அசுத்தாவை எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் நீங்க பார்த்தீங்கன்னா தூஷணத்தின் ஆவி தேவனை தூஷிக்கும் மனுஷர்களையும் தூஷிக்கும்படிக்கு செய்யும் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் spirit of blasphemy. So நீ இதை பத்தி கவலைப்படாத. I shall be glorious in his eyes. Amen. Hallelujah. தேவனுடைய பார்வையிலே நான் கனமடைவேன். Amen. பாருங்க, நல்ல இன்னோசென்ட் ஹார்ட்டுக்கு இது அப்படியே இந்த செய்திலாம் அப்படியே நமக்கு என்ன செய்யும்? அப்படியே ஏதோ நமக்கு டானிக் கொடுத்த மாதிரி இருக்கும். Hallelujah. குற்றமுள்ள நெஞ்சுக்கு தான் இது அப்படியே எதுக்கு சில ஆவிகள் எதுக்கு? நான் யாரையும் மீன் பண்ணி பேசல, யாரையும் குத்தி பேசணும் பேசலுமாக நான் இந்த மாதிரி தாட்ஸே என் மைண்ட்ல இல்லவே கிடையாது. இந்த வசனங்கள் எல்லாம் வரும் நினைக்கவும் கிடையாது. அப்போ தேவன் கொடுக்கிறார் என்று சொன்னால் உன் இருதயம் சரியில்லாததுனாலே, உன் இருதயத்தை பிசாசுக்கு விற்று கொண்டதுனாலே அந்த பிசாசு தான் அழகு செய்கிறான். சத்தியமா இயேசு அங்கே இல்லை. ஹல்லேலூயா. ஆகையினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களை போல. ஆங்கிலத்தில் வாசிங்க 10th verse. But these speak evil of whatever they do not know. Speak evil of whatever they do not know. And whatever they know naturally. Oh, whatever they know naturally. Like brute beasts. In these things. They corrupt themselves. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோதோம் கொமோரால ஆரம்பிக்கிற அந்த பட்டணத்தார் செய்கிறாங்களே, அதே போலவே இந்த சொப்பனக்காரர் பிசாசு போதையில் இருக்கிறவர்கள், பிசாசுடைய மயக்கத்தில் இருக்கிறார்கள், இன்டர்நெட்டை போயிட்டு டிவியை பார்த்து அதெல்லாம் என்ன வருது? போதை பொருளை சாப்பிட்ற மாதிரி கண்ணை மயக்கி அசுத்த ஆவியினால மயங்கி இருக்கா இல்லையா? நெஞ்சில பயமே இல்லாம போதிய சாஸ் கொடுக்குறாங்க. இச்சை, மயக்கம், போதை, கண்ணை மறைக்குது. பெற்றோருக்கு எவ்வளவு சொல்லிட்டு குற்றப்படுத்துகிறார்கள், தூஷிக்கிறார்கள் மகத்துவங்களை. Speak evil of the dignitaries. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசித்து பாருங்கள். அவர்களுக்கு விரோதமாய் வாசித்து பார்ப்பீங்கன்னா 1000-10,000 தூதர்களோடு தேவன் வரார். ஹல்லேலூயா. அவருக்கு முடிவு என்ன? 14வது வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும் அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் யாவதும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதுக்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தார். ஆமென். 1000 தூதர்களோடு கூட தேவன் வருகிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நீ கர்த்தர் பட்சத்தில் நிற்கும் போது எவ்வளவு நிந்தை வந்தாலும் எவ்வளவு தூஷணம் வந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக மனதிலே ஆவிலே சிந்தையிலே மன உண்மையாய் இருக்கும் போது இந்த ஏசாயா 49:5வது வசனத்தின் கடைசி பகுதியின்படி நான் கர்த்தரால் கனமடைவேன். ஹல்லேலூயா. உறுதியா பிடிச்சுக்கோ. நான் கர்த்தரால் கனமடைவேன். என் தேவன் என் பலனாய் இருப்பார். ஹல்லேலூயா என்று சாத்தானுக்கு சொல்லு. அப்படி தூஷிக்கிறவர்கள் கர்த்தருடைய சந்திப்பின் நாளிலே ஒரு நல் நடக்கையை கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். அப்படி மகிமைப்படுத்தாதவர்கள் தேவனால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரால் கண்டிக்கப்படுவார்கள். ஆமென். ஆகினால் நீ மாத்திரம் சொல்லணும், என் தேவனால் நான் கனமடைவேன், என் தேவன் என் பலனாய் இருப்பார்.
Hallelujah. 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 Praise the Lord. Glory to God. காலையில் நேற்று தினத்தில் இந்த வாசனம் என் உள்ளத்துக்குள்ளே வந்தது. அளவுக்கு தேவ பிள்ளைகள் தேவனால் வருகிற மகிமையை, தேவனால் வருகிற கனத்தை நாம் தேட வேண்டும். ஆமென். தேவன் சொல்றாரு, மனுஷரால் வருகிற மகிமையை தேடுகிறது கர்த்தருக்கு எப்படி இருக்குதான். வாசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 7:18 ஒருத்தர் வாசிங்க. இன்னொரு 5:44 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 7:18. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை சுயமாய் பேசுகிறான், தன் சுய மகிமையை தேடுகிறான். பிரியமானவர்களே, இன்று ராத்திரியிலே தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை பேரழைத்து பாதுகாப்பார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு சொல்றாங்க, அவர் சொல்றாரு, சொல்லும்போது கார் கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு தானே அழைத்திருப்பார். நான் சொல்லி இப்படிலாம் கார் கொடுக்க போறாரு, ஆசீர்வதிப்பாருன்னு ஒரு கை மட்டும் மெதுவா வந்து என்னை பார்த்து கேட்கணும். கை வாய்க்கு தான் வாங்கிக்கோங்க, காரு பங்களா வீடெல்லாம். அல்லேலூயா. இப்படி ஒருவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், சுயமாய் பேசுறவன். அடுத்தது, தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ, தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. தன்னை அதிகாரம் 44 வசனம். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி? தேவனால் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை தேடுகிறார்கள். ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. How can you believe? Who receive honor from one another? Who receive honor from one another? And do not seek the honor that comes from the only God. Amen. இங்கே நாம் பார்க்கிறோம், பக்தன் சொல்றான், என் தேவனாலே நான் கனமடைவேன். I shall be glorious in the eyes of God. இங்கே தேவனால் வருகிற மகிமையை தேடாம ஒருவரால் வருகிற மகிமை, அது ஹானர், மத்தவங்க என்ன ஹானர் பண்ணணும். ஒருவரால் ஒருவர் வருகிற மகிமையை தேடினா எப்படி தேவனை விசுவாசிக்க முடியும்? ஹல்லேலூயா. லூக்கா 16:15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு அறிவு. ஹல்லேலூயா. அதனால் தேவனால் வருகிற மகிமையை தேட வேண்டும், மனுஷரால் வருகிற மகிமையை தேடக்கூடாது. ஓ, தேவன் இருதயங்களை பார்க்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது கர்த்தருக்கு எப்படி இருக்கு? அருவருப்பாய் இருக்கிறது. மனுஷருக்கு முன்பாக நீதிமான்களாக காண்பிக்கிறவர்கள். வாட் இஸ் அவர் பாதரேஷன்? வெளிப்புறமாக நான் அல்ல, என் இருதயத்திலே ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு முன்பாக நான் நீதிமானாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. என் எண்ணங்கள், நினைவுகள், யோசனைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிச்சயம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. And he said to them, you are those who justify yourself before men. But God knows your heart. God knows your heart. So what is highly esteemed, what is unhighly esteemed or honorable in the men is an abomination in the sight of God. Is an abomination in the sight of God. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இது என்னது? மனுஷரால் வருகிற மகிமை. சவுல் ராஜா, நமக்கு தெரியும். 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல நீங்க வாசிப்பீர்கள் என்றால் 1 Samuel 15:30, அங்கே சவுல் ராஜாவை சாமுவேல் கடிந்து கொள்கிறார். என்ன செய்தாங்க? சாமுவேல் வரதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு தகன பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்தினார். சாபத்திடான ஒன்றையும் உயிரோட வைக்காத, எல்லாத்தையும் சங்கரிச்சு போடு அப்படின்னு சொன்னால், இவன் எல்லாத்தையும் நல்லா கொடுத்ததெல்லாம் வச்சுட்டு அதுக்கு பதில் வேற என்ன சொல்றான்? தேவனுக்கு பலியிட. அதாவது பாதி கீழ்படுத்திட்டு நான் எல்லாம் கீழ்படிஞ்சேன். உயிரோட வச்சது மாத்திரமல்ல,
சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரன், ஆசாரியன், நியாயாதிபதி வர்றதுக்கு முன்னாடி இவன் அந்த வேலையை சொல்றான். உனக்கு ராஜ்யபாரம் கொடுத்தது பத்தாதா? ஹல்லேலூயா. ஊழியக்கார வேலையை நீ செய்யணுமா? வரியை செலுத்தினான். அப்பொழுது சாமுவேல் கடிந்து கொள்வான். கீழ்ப்படுதலை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுதலை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? 22வது வசனம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் ஜனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கர்த்தர் what does he require of you? கீழ்ப்படுதல், செவி கொடுத்தல். நல்லா கவனி விசுவாசி. இருதயத்தை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பழகு. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை ஏதோ கேட்டுட்டு போறதில்லை, செவி கொடுத்து பழகு. ஆமென். இல்லாவிட்டால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாவிட்டால்னா நடக்கும். கவனிங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பழகாவிட்டால், கர்த்தருக்கு செவி கொடுத்து பழகாவிட்டால், ஏதோ செய்தி கேட்டு அப்படி போயிடும். நடப்பதெல்லாம் you will walk according to the dictates of your heart. Dangerous. கீழ்ப்படிந்து பழகாதவர்கள், செவி கொடுத்து பழகாதவர்கள். கீழ்ப்படிந்து பழகினா கர்த்தருடைய வார்த்தை மேலோங்கும். நீ அதற்கு கீழ்ப்பட்டு இருப்பாய். அது உன்னை ஆளுகை செய்யும். இந்த வார்த்தையை அலட்சியம் பண்ணி செவி கொடுக்காம அலட்சியமா கேர்லெஸ்ஸா கேட்டதுனாலதான் சவுல் தெளிவா சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் சங்கரித்து போடுனா கர்த்தருடைய வார்த்தையை கேர்லெஸ்ஸா கேட்டான். உள்ளத்துல இல்ல அந்த வார்த்தை. ஆகினால சூழ்நிலை வந்த போது அந்த வார்த்தையை மறந்து போனான், கீழ்ப்படியவில்லை. ஆகினால வந்தது ராஜ்யபாரம் அவனை விட்டு பிடுங்கப்பட்டது. கீழ்ப்படியாமல் போகும்போது தன்னிச்சையாய் நடப்பாய், சுய இச்சையின்படி நடப்பாய், சுய விருப்பத்தின்படி நடப்பாய். உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். செய்தி கேட்கும் போதே தயவு செய்து கவனிங்க, மற்றவர்களை கவனிக்காதீங்க. Search yourself, search your heart, search your life. Search light அடிக்கணும் உனக்குள்ள. இதுக்கு எத்தனை பேர் இந்த தவறுகளை செய்கிறார்? கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிகிறதை காட்டிலும், செவி கொடுக்கிறதை காட்டிலும் மற்ற என்னென்னமோ செய்யறாங்க. ஆண்டவரே ஏன் எனக்கு ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏன் என் மேல பாராம, ஏன் இல்ல, ஏன் எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், எந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு ஒரு முரட்டாட்டமும் ரெண்டகம் பண்ணுதலும் உனக்குள்ள இருக்கிறது என்பதை உன்னை சோதித்துப்பார். என்ன படிச்சீங்க? முரட்டாட்டம், ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுண்ணிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது அல்லவா? ரெண்டகம் பண்ணுதல். For rebelliousness is equal to witchcraft and stubbornness to idolatry. Rebelling in your spirit, சுய இச்சையின்படி, சுய விருப்பத்தின்படி, மனசும் மாம்சம் விரும்பினபடி செய்கிறது பயங்கர ஆபத்தான காரியமா? உன்னை சுயம் இழுக்கும், இச்சையின்படி செய்ய, அதை அடக்கி கீழ்ப்படுத்தி தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படுத்துறது தான் பெரிய வேலை. ஹல்லேலூயா. நீ பார்த்தோம், according to the will of the Gentiles என்று பார்த்தோம். மனுஷருடைய விருப்பத்தின்படி, புறச்சாதிகளுடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்தது போல், உன்னுடைய சுய இஷ்டத்தின்படி வாழ்வதும் போல், தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படுத்தி வாழ்வதே வேண்டும். ஹல்லேலூயா. தேவ சித்தம் எங்க பார்க்கிறது? செபிச்சு கேட்கிறதா? வேதத்தை நன்றாக சத்தியத்தை கேட்டனா அதுக்கு கீழ்ப்படிஞ்சு பழகிறது தான் தேவ சித்தம். ஆமென். அந்த வார்த்தை தான் இருப்பும் கருப்புள்ள பட்டையும் கண்மலை நொறுக்கும் சபட்டி. அந்த வார்த்தைக்கு இடம் கொடு. அது உனக்குள்ள இருக்கிற முரட்டாட்டத்தையும் ஹல்லேலூயா glory to God என்னது அடுத்தது ரெண்டகத்தையும் பிடுங்கி போடும். கீழ்ப்படுத்தி train up yourself. கீழ்ப்படிந்து பழகு. வந்து போகிறத பழக. ஹல்லேலூயா. உண்மையா நீ பலன் கொடுக்கணும்னா, உண்மையா கர்த்தரோட ராஜ்யத்துக்கு பிள்ளையா மாறணும்னா இதெல்லாம் தயவுசெய்து செய்யணும். அதுக்குதான் இவ்வளவு போராடி சொல்லணும். ஆமென். வஞ்சிக்கப்பட்டாதீங்க. வருகிறது வீணாய் போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. சபை கூடுதல் உங்களுக்கு வீணா போயிடக்கூடாது. கிறிஸ்தவ மார்க்கம் வீணா போயிடக்கூடாது. நான் உன்னை அறியேன் என்று ஆண்டவர் சொல்லிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. யாரை அறிவார்? நான் எல்லா இடத்துலயும் பாருங்க, நான் அவர்களை அறிந்திருக்கிறேன், இதை அறிந்திருக்கிறேன், நன்மை அறிகிறா, தீமை அறிகிறேன், நான் உன்னை அறியேன்னு சொல்ற லிஸ்ட்ல போயிடக்கூடாது. ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சாமுவேல் சொல்றான், கீழ்ப்படிதலை குறித்து பேசிட்டான். சொன்னா கர்த்தர் உன் பேர்ல பிரியமா இல்லப்பா, ராஜ்யபாரத்தை விட்டு எழுதிட்டார் என்று சொல்லி
அவன் சொல்லும் போது கர்த்தருடைய ராஜாவா இல்லாமல் தள்ளி போட்டாருன்னு சொல்லும் போது அவன் பார்வையை பிடிக்கிறான், அது கிழிந்து போகிறது. உடனே அவன் சொல்றான், ராட்சியத்தை உன்னிடத்துல கர்த்தர் கிழித்து போட்டார், தோழனுக்கு கொடுத்தார் என்றெல்லாம் சொல்லிட்டு சாமுவேல் போகும்போது சவுலுக்கு நல்லா கவனிங்க, தவறு செய்யும்போது அநேகருக்கு ஐயோ ஆண்டவரை துக்கப்படுத்திட்டேனே கவனி. எப்படி அவன் போனவொடனே அவனுக்கு அந்த துக்கமே இல்லை, வேதனை. அவன் என்ன சொல்றான்? சாமுவேலை பார்த்து வாயெல்லாம் சொல்றான், நான் பாவம் செய்தேன். 30வது வசனம், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு முன்பாக நீர் என்னை கனம் பண்ணும். What he wants, not the honor from God. Hallelujah, honor before men. ஆங்கிலத்தில் வாசிங்க. Then he said, I have sinned. I have sinned. Yet honor me now. Honor me now. மனுஷரால் வருகிற மகிமை, மனுஷரால் வருகிற கனத்தை தேவை. Honor me now, please. Before the elders of my people. Before the elders of the people. And before Israel. Before Israel. And return with me. And return with me. That I may worship the Lord. I may worship the Lord. இதுதான் நீங்க சனேக செய்யுது. I may worship the Lord. நான் சும்மா கனத்துக்குரியவங்கள மாதிரி நல்லா ஒரு போஸ் கொடுத்துட்டு நான் வந்து உட்காருவேன், என்னை எல்லாம் மதிக்கணும், என்னை எல்லாம் கனம் பண்ணணும். I want to worship the Lord before. I want to worship before the Lord. ஆகினால் தேவனை நான் ஆராதிக்கணும், என்னை வந்து கனம் பண்ணும். இஸ்ரவேல் மூப்பருக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக என்னை கனம் பண்ணும். தேவனால் வருகிற கனத்தை என்ன செய்தான்? அசட்டை பண்ணினான். மனுஷரால் வருகிற கனத்தை தான் இவன் விரும்பினான். தாவீது பாவம் செய்தான், இவனை விட பொல்லாத பாவம் செய்தான், துணிகரமான பாவம் செய்தான், கேடான பாவம் செய்தான். நான் சொன்னான், மனுஷருக்கு நான் முன்பாக என் கனவிலாம் பரவாயில்ல, தேவனிடத்திலிருந்து என் கன வேண்டும் என்று சொல்லி தாவீது ஹல்லேலூயா 51ஆம் சங்கீதத்தையே எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஆமென். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று தாவீது அறிக்கை செய்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாகவும் மனதுக்கு ஒத்தவனாகவும் மாறினான். ஹல்லேலூயா. அந்த தாவீதை குறித்து வாசிக்கும் போது பாருங்க, கர்த்தர் கனத்தின் மேல் கனத்தை அவனுக்கு கொடுக்கிறார். வாசித்து பார்த்தீங்கன்னா 1 நாளாகமத்தின் புஸ்தகம், 1 Chronicles 17, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், அதுல நாம 16வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போறோம். அதுக்கு முன்பாக உள்ள சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தாவீதுக்கும் சவுலுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஹல்லேலூயா. சவுல் பாருங்க வீணனா போனான், அவனுக்குள்ளே பொல்லாத ஆவி வந்துருச்சு, சுயநீதியை நம்பி இருந்தான். தேவனுடைய கனத்தை அவன் விரும்பல, தேவனால் வருகிற கனத்தை அவன் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. அதனால அவன் உள்ளத்துல கர்த்தரை துக்கப்படுத்திட்டேனே என்ற வருத்தமே இல்லை, பாவம் செய்தேன், ஆனா மனுஷன் முன்பாக என்னை கனம் பண்ணும். நான் வெளியே கனத்துக்குரியவனா இருக்கிறேன், உள்ள கனவீனமா இருந்தா பரவாயில்ல. நோ. ஹல்லேலூயா. You have to be a honorable vessel with him. உள்ளத்துல கனத்துக்குரியவனா இருக்கணும். இதை குறித்து நாம் வாசிக்கும் போது அங்கே நாத்தாள் தீர்க்கதரிசியை கொடுத்து அதாவது சொல்றான், ஐயோ நான் நல்ல கேதுரு மரங்களால பண்ணின வீட்டுல நான் வாசம் பண்ணுகிறேனே, தேவனுக்கு என்று ஒரு வீடு இல்லையே, கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி கூடாரங்களில இருக்கிறதே என்று கர்த்தருக்காக அவருக்கு வாஞ்சை பெருமூச்சு. கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் எனக்கு என்ன கொடுப்பார், சபையில எனக்கு என்ன கிடைக்கும், சபையில எனக்கு என்ன கொடுப்பாங்க, இப்படியாவது நாம ஊழியக்கார் மூலமா எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், அவங்க மூலமா ஜெபம் கிடைத்து பண்ணி ஆசீர்வாதம் கிடைக்குமா, நன்மை கிடைக்குமா? தாவீதோ அப்படியே நான் தேவனுக்கு என்ன செய்யணும், நான் தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டணுமே என்று அவன் தன் வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு அப்படி கர்த்தருடைய வீட்டுக்காக அங்கலாய்க்கு அந்த நேரத்துல தேவன் நாத்தான் என்கிற நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீதினிடத்தில் அனுப்பி அவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தத்தை தாவீதுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, தாவீது நீ அநேகருடைய ரத்தத்தை சிந்தினார், ஆகையினால நீ எனக்காக என்ன செய்ய போறதில்ல, ஆலயத்தை கட்ட போறதில்ல, ஆனால் நான் உனக்கு ஒரு வீட்டை கட்ட போறேன். ஆமென். 10வது வசனம், உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். ஹல்லேலூயா. பாரு, அவங்க தாவீது கர்த்தருடைய வீட்டை கட்டணும்னு உடனே கர்த்தர் சொல்ற, நான் உன் வீட்டை கட்டுறப்பா. ஹல்லேலூயா. அப்படி இல்ல, கர்த்தர்ட்ட பார்கெயின் பண்றது இல்ல, நான் கர்த்தருடைய வீட்டுக்கு கொடுத்தா கர்த்தர் எனக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட இழிவான நோக்கத்தோடு கர்த்தருக்காக எதையும் செய்யக்கூடாது. தாவீது அப்படி செய்யவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை தாவீது. ஆமென்.
தாவீது கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்று முழு மனதோடு கர்த்தருடைய காரியங்கள்ல முழு மனதை செலுத்தினதுனால கர்த்தர் சொல்ற, உனக்கு நான் வீட்டை கட்டுறது மாத்திரமல்ல, தலைமுறையா உன் சந்ததி சிங்காசனத்துல இருக்கும் என்று கர்த்தர் தாவீதோட வாக்குத்தத்தம் பண்ண உடனே தாவீது சொல்றான் 16வது வசனத்துல இருந்து அந்த அதிகாரம் முடிய நீங்க நல்லா கவனிங்க. தாவீதுடைய ரகசியத்தை பாருங்க. 16ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் தாவீது ஹalleluya glory to God எப்படியாக ஜெபிக்கிறான் என்று வாசித்து பாருங்க. ஒவ்வொரு வசனத்திலும் அங்கே நான் நினைக்கிறேன் மொத்தம் 10 வசனம் இருக்கு, 9 வசனம் இருக்கு. 9 வசனம் ஒரு 3 வசனம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசுறான், 3 4. மற்ற நான் நினைக்கிறேன் 10 வசனங்கள்ல தன்னை குறித்து ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துகிறான், தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறான். அப்போ அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா அந்த தன்னை குறித்து சொல்லுகிற அந்த 10 வசனங்கள்ல 9 வசனங்களில 9 வசனங்களில அவன் என்ன செய்கிறான் வாசித்து பார்த்தீங்கன்னா 20 20 21 22 அவருக்கு 3 வசனங்களை தவிர என்ன 9 verses. 9 வசனத்துல கவனிங்க. முதல் வசனத்துல அவன் வந்து அதை சொல்லல. 17ஆம் வசனத்துல இருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் மற்றும் அவனை குறித்த வசனத்துல உமது அடியான் நான் என்று சொல்ல, என்னுடைய என்று சொல்ல, உம்முடைய அடியான் என்று எத்தனை வசனம் சொன்னேன்? 9 வசனத்துல ஒரு வசனத்தை தவிர மற்ற 8 வசனத்துல 9 முறை அடியான் என்ற வார்த்தையே அங்க இருக்காது. இருக்கா பாருங்க, your servant இருக்கா? I was so shocked. தாவீது மேல ஏன் ஆண்டவருக்கு இவ்வளோ ஒரு அன்பு. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக பணிந்தவனாக இருக்கிறான் பார்த்தீங்களா? ரெண்டகம் இல்லை, முரட்டாட்டம் அவன்கிட்ட இல்லை. ஹல்லேலூயா. தாவீது ஆச்சரியமா இருந்தது. திரும்ப சொல்றேன், எத்தனை வசனம்? 9 வசனத்துல அவனை குறித்து கர்த்தருக்கு நன்றியை செலுத்துறான். அதுல ஒரு வசனம், முதல் வசனத்தை தவிர மற்ற 8 வசனத்துல அதுல ஒரு வசனத்துல 2 முறை சொல்லுறான் உமது அடியான். அப்ப மொத்தம் 8 வசனத்துல 9 முறை உமது அடியான். அதுல 18 மாத்திரம் வாசிங்க. உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி தாவீது அப்புறம் உம்மோடு சொல்லுவது என்ன? தேவரீ உமது அடியானை அறிவீர். இதுல மட்டும் 2 அடியான். அதனால 9 வசனங்களுக்கு 9 அடியான் சரியா போச்சு. ஆங்கிலத்தில் வாசிங்க. What more can David say to you? What more can David say to you? For the honor of your servant. For the honor of your servant. David king. அவன் என்ன சொல்றான்? Honor of your servant. உம்முடைய அடியான், your servant. இன்னைக்கு servant of Godனாலே ஒரு பெரிய பெருமை. Hallelujah. What are you? Servant. இன்னைக்கு எதுக்கு servant? தாவீது கூட கர்த்தர் சொல்றாரு, கரவலாடு பின்னாடி போன ஒண்ணு நான் தெரிஞ்சுக்கணும். எதுக்கு? ஏன் ஜனத்தை மேய்க்க முடியும். அப்ப முக்கியத்துவம் யாருக்கு? அவருடைய ஜனத்துக்கு. Hallelujah. அந்த ஜனத்தை மேய்க்கிறதுக்கு தான்ப்பா ஒண்ணு ஆடு பின்னாடி போயிட்டு இருந்த ஒரு மேய்ப்பண்ணி மறந்துடாது. அதனால சர்வெண்ட் ஆஃப் காட்ன்றதுக்கு எந்த மகிமையோ க்ளோரியோ அதுக்கு ஒரு பெரிய பொசிஷனோ நமக்கு பெருமையோ மேட்டிமையோ கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நடத்துவதற்காக கொடுக்கும் பாக்கியம். ஹல்லேலூயா. ஆகையால் சொன்னான், Lord, I don't serve anybody else, anything else but you alone. Amen. ஆண்டவரே, நான் யாருக்கும் அடிமையானவன் அல்ல, யாருக்கும் எதற்கும் நான் அடிமைப்பட்டவன் அல்ல, உமக்கே நான் அடிமை. ஆமென். ஹல்லேலூயா. எதற்கு அடிமையாக உன்னை ஒப்பு கொடுத்தாயோ அதற்குத்தான் நீ அடிமை. I am your servant. You know your servant. Hallelujah. And then கனப்படுத்தினார். Hallelujah. நாத்தான் மேலே அனுப்பி அவர் கனப்படுத்தினார். கர்த்தரால் உண்டாகிற கனம் என் தேவனால் நான் கனம் அடைவேன். Amen. Hallelujah. Hallelujah. Seek the glory, honor from God. கர்த்தரிடத்திலிருந்து கனத்தை மகிமையை தேடு. எப்படி தேடணும்? தாவீதை போல அடியான்
என்று கர்த்தருக்கு கீழ்ப்படுங்க. அதை தான் சவுல் செய்யாம போனான். கீழ்ப்படியாம மொரட்டாட்டம் பண்ணான், ரெண்டரம் பண்ணான், தொலைஞ்சு போன்ட்டார். ஹல்லேலூயா. God is not interested in haughty people. God cannot tolerate proud people. God resists the proud, gives grace to the humble. Amen. கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாரே. ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? எஜமானுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? அவர் சொல்றாரு, நான் எஜமானா இருந்தா எனக்கு பயப்படுற பயம் எங்க, கனம் எங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் எஜமானா இருந்தா எப்படி பயப்படணும், எப்படி அவருக்கு முன்பாக பணிவா இருக்கணும், எப்படி அவருக்கு முன்பாக என்னை காண்கிற தேவன் என்று உன் ஆவி எப்பொழுதும் தெய்வ பயத்துல தாழ்மையோடு கூட நடத்தணும். எங்கிருந்து உனக்கு மேய்க்குமா வரும், எப்படி பெருமை வரும், எப்படி அகம்பாவித்தனம் வரும், எப்படி முரட்டாட்டம் வரும், எப்படி கீழ்ப்படியாமை வரும். சர்வெண்டாய் கர்த்தருக்கு உன்னை கொடுத்தார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு உன்னை சர்வெண்டா கொடுக்காம பிசாசுக்கு சர்வெண்டா கொடுத்தான் யூதாஸ் காரியோத்து. இயேசுவை எதிர்த்து கேட்டான், இந்த மீன் சொல்ல என்னத்துக்கு? எதிர்க்கிற ஆவி, கேள்வி கேட்கிற ஆவி, குற்றப்படுத்துகிற ஆவி, கொலை சொல்ற ஆவி எல்லாம் எங்க? தைரியமா வந்து சொன்ன, யாரா if anybody has the guts, let them come and talk to me in front. சும்மா பின்னாடி பேசாது, மனசுல நினைக்காது, மனசுல நிந்திக்காது, உனக்கு தைரியம் தான் நேர்ல பேசு. ஹல்லேலூயா. தாவீது 143 சங்கீதத்துல கூட சொன்ன, நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கெட்டு போன ஆவியோட கூட ஹல்லேலூயா வாழ்க்கையை தொடராது. தொடர்ந்து 49 ஏசாயா 49:5 வாசிங்க. வாசிங்க வேகமா. ஏசாயா 49:5. கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆகிலும் நான் கர்த்தருடைய பார்வையில் என்ன செய்வேன்? கனமடைவேன். இது கர்த்தருடைய பக்தர்களுடைய வாஞ்சி. எவ்வளவுதான் வெளிப்புற சூழ்நிலைகள் அவர்களுக்கு விரோதமாக விகற்பமாக வந்தார். ஹல்லேலூயா. யோபு யோசித்து பார்த்தேன். யோபு நல்ல ஒரு கனத்துக்குரிய மனுஷனாக இருந்தார். He was a noble man. 1வது வசனம் வாசிங்க. யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோபு 1:1 சீக்கிரம் வாசிங்க. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். 3வது வசனம். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும். லாஸ்ட் பகுதி மாத்திரம் வாசிங்க. அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அங்க இருக்கிற வாசிங்க. latter part of 3. So that this man was the greatest. This man was the greatest of all the people of the east. Of all the people of the east. Hallelujah. கனத்துக்குரியவனாய் இருந்தான். ஆமென். திடீரென்று என்ன ஆச்சு? தேவபுத்திரர் முன் ஹல்லேலூயா சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து 6வது வசனம் நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன். கர்த்தர் சாத்தானை நோக்கி என்ன சொல்றாரு? யாரு? என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. இந்த யோபு யாரு? ஊழியக்காரர். அப்படிதானே? என்ன சொல்றாரு? ஆங்கிலத்துல தான் இருக்கு. 8 verse. Have you considered my servant Job? Yes. Have you considered my servant Job? கவனிங்க. யார் ஊழியக்காரர்? பிரசங்கம் பண்றவங்களா? யார் ஊழியக்காரங்க? ஜெபம் பண்றவங்களா? யார் ஊழியக்காரங்க? ஆராதனை நடத்துறவங்களா? யார் ஊழியக்காரங்க? சபை நடத்துறவங்களா? அதெல்லாம் ஒண்ணுதான். கர்த்தர் ஒரு ஆபீஸ். இட்ஸ் an office. ஆனால் கர்த்தர் யாரை என்னுடைய தாசன் ஊழியக்காரர் யார் அவருக்கு உண்மையாகவே சேவிக்கிறார்களோ,
யார் அவருக்கு உண்மையாகவே சேவகம் செய்கிறார்களோ, அவர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்கிறார்களோ, அவர்கள் தான் அவருடைய தாசர். ஆமென். ஹalleluya. My servant Job. அங்கே தாவீது your servant Lord, தன்னை servant ஆக கொடுத்தார். To serve him. அவர் சொல்றபடியெல்லாம், எஜமான் சொல்றதெல்லாம் செய்யறதுதானே வேலைக்கார். ஆமென். ஹalleluya. அதனால்தான் அநேக ஊழியக்காரர்களை பார்த்து சொல்றார், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அற்புத அடையாளங்களை செய்தோம், நான் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்றார். ஏன்? எஜமான் சொல்றதை செய்யறது இல்ல, தாங்க இஷ்டத்துக்கு எதையாவது ஒண்ணு செய்யறது. ஹalleluya. என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. கவனிங்க, உண்மையாகவே if you are the servant of God, தேவனுடைய சேவகனாக ஊழியக்காரனா இருந்தா சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் வாழ்வார். ஏன்? அவர் சொல்றபடியெல்லாம் செய்தார். அங்க எங்க பழுது வரப்போகுது? அவர் சொல்றபடியெல்லாம் வாழ்ந்தா உன் வாழ்க்கையில குற்றம் பிடிக்க வழி ஏது? ஹalleluya. அவர் சொல்றபடியெல்லாம் வாழ்ந்தா புரத்தியா இல்ல, அவர் வாயே உன்னை புகழும். ஆமென். அதனால அப்போஸ்தலன் பவுல் 1 சொல்றாரு, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆமென். நம்முடைய புகழ்ச்சி, நம்முடைய கனம், நம்முடைய மகிமை கர்த்தரிடத்தில் இருந்து வர வேண்டும். ஹalleluya. அதனால கர்த்தர் நம்ம கனப்படுத்தினார்னா உடனே அவனுக்கு அப்படியே வந்துடும். யாருக்கு? பொறாமை பிடிச்ச பொறாமைய நேற்று தினத்துல சுத்தி இருக்க சொன்னேன். பொறாமை எத்தனை பேருக்குள்ள இருக்கு? பொறாமை கம்ப்ளீட் சேட்டன். சாத்தானுக்கு தான் பொறாமை நாவி. ஒருத்தர் பரிசுத்தமா இருந்துடக்கூடாது, உண்மையா இருந்துடக்கூடாது, போலியா இருந்துட்டா அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா சாத்தானுக்கு எரிச்சல். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய யோபு போல இல்லவே இல்லைன்னு சொல்லாரோ இல்லையோ, வந்துருச்சு இவனுக்கு ஏறிக்கிச்சு, தலைக்கு பொறாமை ஏறிக்கிச்சு. உனக்கு என்ன ஏறிச்சு? எல்லாருக்குள்ளயும் இருக்குதா? எப்படி வரும் எனக்கு தெரியல. நீ கத்தருக்குள்ள திருப்தியா இருந்து உன் வாழ்க்கையை சரிப்படுறதுக்கே உனக்கு நேரம் பத்தாது. எப்படி மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ இருக்கிறது தேவ கிருபையில இருக்கிற என்ற உணர்வு உனக்கு இருக்குன்னா, தேவ தயவினால நான் இவ்வளவு தூரமாக இருக்கிறேன், தேவனுடைய இரக்கத்தினால இவ்வளவு தூரமாக இருக்கிறேன் அப்படின்ற தனிவா அவருடைய வேலைக்காரனை போல, வேலைக்காரியை போல அவருடைய சித்தம் செய்து அவருடைய மனதில் உள்ளதெல்லாம் செய்து கொண்டதான் உனக்கு எங்கிருந்து பொறாம இருக்கும்? சாத்தானை போல பூமி எங்கும் சுற்றி உலாவி வருகிறேன் பாரு. உன் மனசு கத்தரை விட்டுட்டு எல்லா இடத்துலயும் உலாவி அலைய ஆரம்பிச்சிச்சுன்னா போட்டி வரும், பொறாம வரும். கத்தருக்குள்ள மனசு இல்ல, மனசு திருப்தியா இல்ல. யோபை பார்த்து ஆண்டவர் பார்த்து சொல்றான், யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லி உடனே சொல்றான், யோபு விருதா வச்சு வழக்காட மாட்டான். தெரியும், ஒண்ணு இல்லாததுக்கே ஆண்டவர் பதிலளிச்சு போட்டு போயிடும். அப்படிதானே? ரேஷன் கடையில புடவை கொடுத்தா காலி, டிவி கொடுத்தா காலி, ரேஷன் கடையில வெள்ள நிவாரணம் கொடுத்தா போதும், கத்தரெல்லாம் கடைசியில் வந்துடுவார். யோபு எல்லாம் வெளியிட ஆண்டவர் தைரியமா சொல்றாரு, போ உன் கையில ஒப்பு கொடுத்து. யோபுக்கு உண்டான எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தாராம். சில நேரம் ஏன் ஆண்டவரே கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும். நாம் நீதிமான்கள். யோபு சொல்றான், நான் நீதிமானா இருந்தாலும் அவருடைய இரக்கத்துக்காக நான் கெஞ்சுவேன். அல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் நீதிமானா இருந்தாலும் அவரோட வழக்காடாமல். இதுதாங்க ஒரு சர்வெண்ட் உடைய தன்மை. நான் நீதிமானா இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். ஹல்லேலூயா. For though I were righteous, I could not answer him. I would beg mercy of my I judge. would beg mercy of my judge. Hallelujah. அதுதான் சரியான பண்படுத்தப்பட்ட இருதயம். ஏத்து 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 மன்றாட்டம் பண்ணி கர்த்தர் தேவனுக்கு பணிந்து 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 வாழ்ந்து பழகின இருதயம்.
அவன் முரட்டாட்டம் பண்ணாம, எதிர்த்து பேசாம, ரெண்டகம் பண்ணாம, சுயத்துக்கு இடம் கொடுக்காம தன்னை தாழ்த்தி வாழ்ந்தவன் தான் யோபு. அவ்வளோ ஐஸ்வர்யவானாய், செல்வந்தவனாய், கனத்துக்குரியவனாய் இருந்தவன் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் பணிவாக தன்னை காத்துக்கொண்டான். என் தாசனாகிய யோபு என்ற பட்டியலில் வந்தான். ஹல்லேலூயா. அப்ப என்னாச்சு? சாத்தான் அவன் மேல எல்லா கனத்தையும் உரிந்து எடுத்து போடப்பட்டது. யோபுக்கு இருந்த எல்லா கனமும் யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. என்னிலிருந்து என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். நான் அற்று போகிறேன். ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். அவர் தமது கோபத்தை என் மேல் எரிய பண்ணினார். என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்ளுகிறார். அவருடைய தண்டு படைகள் ஏகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்கினார்கள். கவனிங்க, இன்னும் வாசிங்கன்னா 5வது வசனம் வாசிங்க. நீங்கள் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு நிந்தையாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்றிருப்பீர்களானால், என்னை நிந்தையாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்றிருப்பீர்களானால், சிநேகிதர்களை பார்த்து சொல்றார், தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலை என் மேல் வீசினார் என்று அறியுங்கள். ஹல்லேலூயா. அப்படிதான் சொல்றான். என்னிலிருந்து ஆங்கிலத்தில் வாசிக்கும் 9th verse. He has stripped me of my glory. He has stripped me of my glory. Taken the crown from my head. Taken the crown from my head. எவ்வளவு மேன்மையாய் அந்தஸ்தாய் இருந்தவன் ஒரு நொடி பொழுதுல சாசானுடைய ஹல்லேலூயா glory to God சாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டபடினாலே அங்க யோபுவின் நிலைமையை பாருங்க. அவன் சொல்லுறான், தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 13ல இருந்து அடுத்தது 16. என் வேலைக்காரனை கூப்பிடும் போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானை கனவீனப்படுத்தப்படுகிறான். 18 சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. ஹல்லேலூயா. யோபனுடைய காரியங்களை பாருங்க. சொல்லிட்டே அவன் என்ன சொல்லுகிறான்? 25வது வசனம். ஆனாலும் இவ்வளவுலாம் நடந்தாலும் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன், கனத்துக்குரியவனாய் மாறுவேன். நீ என்னை தூஷிப்பியா? சாத்தானுக்கு வேண்டியது என்ன? யோபு தேவனை தூஷிக்கணும். ஹல்லேலூயா. தேவனை தூஷித்து ஜீவனை விடணும். கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரா என்ற அளவுக்கு நெருக்கத்தை கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. உபத்திரத்தை கொண்டு வருகிறான். ஏன்னா ஆண்டவர் இப்படி செய்கிறாரோ என்ற வேதனை, என்ன செய்தா நம்ம வேதனைப்படுவோம் என்று அவன் அறிந்து அவன் அவங்களுக்கு ஏற்றதை கொண்டு வந்து நிறுத்துகிறான். எல்லாருக்கும் அல்ல, உத்தமனும் சர்மனுக்கும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய உத்தமமான ஜனங்களுக்கு தான் இந்த பரீட்சை. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் என்ன செய்தா எல்லாம் மறுதளிச்சு போயிடுவாங்க. இன்னைக்கு யோசித்து பாருங்க உங்களுடைய நிலைமை என்ன. இந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்க எவ்வளவு தூரம் கர்த்தருக்காக நிற்பீங்க, எவ்வளவு தூரம் கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க. மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுவீங்க. தேவனே உயிரோடு இருக்கீங்களா இல்லையா? கண் இருக்கா? கர்த்தரை கேள்வி கேட்பல. ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு ஆண்டவரை கொஸ்டின் பண்ணுவல. ஆண்டவருக்காகத்தான ஒன்னும் தியாகம் பண்ணாமலேயே ஆண்டவர் எவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க. கர்த்தருக்காக நீ தியாகம் பண்ணா எவ்வளவு கேள்வி கேட்ப. கர்த்தர்கிட்ட முறுமுறுக்கிறையா, கேள்வி கேட்கிறையா? யோபு எல்லாவற்றையும் யோபு
42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு கர்த்தர் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நீங்க அங்க பாத்தீங்கன்னா இவங்க தான் தேவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினாங்க. யோபு தப்பு பண்ணிட்டா மாதிரியும், யோபு ஏதோ பாவம் செஞ்சுட்டு அதனாலும் தேவன் அடிச்சா மாதிரியும், தேவன் மதிச்சா மாதிரியும் போட்டு போட்டு யோபுவை வறுத்து எடுத்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோபு பேசுறது போல நீங்க எனக்கு குறித்து நிதானமா பேசல. உங்க முன்மேலும் உன்னுடைய 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. கர்த்தர் விட்டு வைக்கிறார் கொஞ்ச காலம். அதுக்கு பிறகு கர்த்தர் கோபம் மூழ்கிறது. அதெல்லாம் நீ போய் என்ன செய், நீங்கெல்லாம் ஜெபம் பண்ணா நான் கேட்க மாட்டேன். என் தாசனாகிய யோபு, திரும்பவும் சொல்றார் 8ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதி, என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். செய்ய சொல்லுங்க, செய்வான். அல்லேலூயா. நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் மூழுகிறது. அவர் சொல்றாரு, நீ ஒழுங்கா யோபு போய் உனக்காக ஜெபம் பண்ணுவோம் போ. அல்லேலூயா. யார் பாடுபடுறாங்களோ, யார் கர்த்தருக்காக பாடுபட்டு நிந்தையை சகிச்சு கர்த்தருடைய பாடுகளை கடந்து போறாரோ அவங்களோட ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அவன் சிநேகிதருக்காக ஜெபித்த ஜெபத்தை கேட்டார். யோபுவை முன்னிலைமையிலும் பின்னிலைமையும் 2 ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகினால் நான் என் தேவனுடைய பார்வையிலே கனமடைவேன். இந்த பூமியில உனக்கு கனவீனங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வருகிறதா? தளர்ந்து போகாத. சத்துரு இதெல்லாம் செஞ்சா ஐயோ நான் விட்டுட்டு ஓடுறேன். அவனுக்கு வேண்டியதான் விட்டுட்டு ஓடு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ சிஸ்டர் எப்படி நிறைய ஆம்பளைங்களே சபை நடத்தக்குள்ள விட்டுட்டு ஓடுறாங்களே. சாத்தானே ஓட ஓட இப்படிலாம் ரொம்ப கம்பீரமா பாடிட்டாதான் விரட்டுவேன், அவன் சேனையை அடியோடு அகற்றுவேன். அல்லேலூயா. போராடு, தைரியமாய் போராடு. பாடுறாரு. ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டார்? எபிரேயர் புஸ்தகம் வாசிங்க, 12ஆம் அதிகாரம். ஹalleluya, glory to God. 2வது 3வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவையே நினைத்துக் கொள்ளும். ஆமென். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை அவர் எண்ணல, சிலுவையை பாடுகளை சகித்தார், வலது வாரத்திலே மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உட்கார வைத்தார். ஹல்லேலூயா. பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நமக்கு தெரியும், அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் தம்மை தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம், அதாவது சிறுவனை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால வந்தது என்ன? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு தந்தருளினார். கால்கள் முழங்கால்கள் யாவும் அடங்கும், நாவுகள் அறிக்கையிடும்படிக்கு இயேசுவே கர்த்தர் என்று. ஹல்லேலூயா. அப்ப என்ன ஆச்சு? இயேசு கிறிஸ்துவுக்கு எங்க வாங்கணும்? என் தேவனாலே கனமடைவேன். இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் தான். எங்க? இந்த பூமியிலே அவருக்கு இகழ்ச்சி, நிந்தை, அவமானம், கொடுமை, பாவிகளால் வந்த விபரீதம், நிந்தைகளை சகித்தார், அவமானங்களை சகித்தார், சிலுவையை சகித்தார். கவனித்தீங்களா? கர்த்தரால் உனக்கு எப்போ கனம் வரும்? ஆண்டவர் எப்போ உன்னை கனப்படுத்துவார்? உனக்கு இந்த பூமியில எவ்வளவு காலம் அனுமதிக்கிறாரோ அவ்வளவு காலம் நிந்தையை சகிக்கணும், அவமானத்தை சகிக்கணும், சிலுவையை சகிக்கணும், பாடுகளை சகிக்கணும். அப்பொழுதுதான் உன்னை மேன்மையிலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். இயேசு கிறிஸ்துக்கு எங்க உயர்வு வந்துச்சு? இங்கேயே உயர்வை தேடுறது. உயர்வு. நான் நினைச்சேன் ஆண்டவர் என்னை இப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி மேன்மைப்படுத்துவார், இப்படி கனப்படுத்துவார், இப்படிப்பட்ட ஊழியக்காரனை போல நான் மாறுவேன், அல்லது இப்படிப்பட்ட பெரிய ஊழியம் செய்வேன். இதெல்லாம் வஞ்சிக்கிற ஆவி, வஞ்சக பிசாசு, இதெல்லாம் சாத்தானுடைய ஆவின்னு தான் சொல்லுவோம்.
ஊழியத்துல ஃபேமஸ் ஆகணும், ஊழியத்துல பெரிய ஆள் ஆகணும், ஊழியத்துல பெரிய மதிப்புள்ள ஆகணும், கர்த்தர் என்னை இப்படி பயன்படுத்துவார், அப்படி பயன்படுத்துவார். இட்ஸ் a wrong vision. It's a wrong spirit. தேவ சித்தம் செய்யணும், அதுதான் ஊழியக்காரர். தேவனுடைய இருதயத்தில் உள்ளதை செய்யணும், அதுதான் ஊழியக்காரர். ஹல்லேலூயா. தேவ சித்தத்துக்குள் அடங்கி பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படணும், அதுதான் ஊழியக்காரர். இயேசு அதை செய்தார், அற்புத அடையாளங்களை செய்தார், சுகமாக்கினார். நான் ராவெல்லாம் பிதாவாகிய தேவனோட ஐக்கியமா இருந்து பகலெல்லாம் அதை செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளை. ஆனால் அவருடைய நோக்கம் எல்லாம் பிதாவின் சித்தம் செய்யணும், ஜீவனை கொடுக்கவும், ஊழியம் செய்யவும், ஜீவனை கொடுக்க தான் வந்தேன். ஹல்லேலூயா. அதுல உறுதியா இருந்தார். பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? இந்த பூமியில் அவருக்கு வந்த மேன்மையெல்லாம் இயேசு இகழ்ந்தார். மேன்மையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் அதுக்கு மாறாக அவர் குற்றச்சாட்டப்பட்டார், குறை சொல்லப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். எனது பிசாசுகளினாலே, பெயர் சொல்லினாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொல்லப்பட்டார். பல விதத்திலும் இயேசுவை தூஷணம் ஃபுல்லா உலகத்துல வாழ்ந்து 33 வருஷம் முழுவதும் அவர் என்றைக்கு வெளியே தன்னை காண்பித்தார் 30 வயதிலிருந்து அந்த 3.5 வருடங்கள் முழுவதும் இயேசு கிறிஸ்து தூஷணங்களால் நிறைந்தார். தூஷணம் தான் இருந்தது. அவர்களாலே தூஷிக்கப்பட்டார், தேவனாலே மகிமைப்படுத்தப்பட்டார். அவன் சிலுவையில மறிக்கும் போது கூட இன்னைக்கு நமக்கு சத்தியம் தெரிஞ்சதுனால இயேசு வாழ்வு என்று சொல்லுகிறோம். அன்றைக்கு இயேசு உலகத்தில் இருந்த காலத்துல நீ இருந்திருந்தால் வாழ்க கூட்டத்தில் இருப்பாயா, ஒளிக கூட்டத்தில் இருந்திருப்பியா? உன்னுடைய இப்போ இருக்கிற உன் இருதயத்தின் நிலைமையை வச்சு சொல்லு. இயேசுவை வாழ்த்திருப்பியா? என்ன பாவம் செய்தானோ? மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லை. கள்ளனை குடிக்க புறப்படுவதை போல புறப்பட்டார்கள். காணி துப்புனாங்க, தாடையில அடித்தாங்க, தாடி மாதிரியை பிடித்தார்கள், நிந்தித்தார்கள். ஓ, என்ன பாவம் செய்தானோ, ஏமா போலி, என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் இயேசு எல்லாத்தையும் சகித்தார். பூமியில அவர் உயர்த்தவே இல்லை. இந்த பூமியில மனிதனாய் வந்தார். இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கர்த்தர் செய்தார். எந்த பகட்டோ ஆடம்பரமும் இல்லவே இல்லை. போஸ்டர் போட்டாரா, நான் இன்று உயிர் தேட போறேன் வந்து பாருங்கன்னு சொன்னாரா? இல்ல நான் உயிர் தேட போறேன், நீங்க வந்து எல்லாம் ரெடியா இருங்க முதலே சொல்லிட்டாரா? இல்ல, முதல்ல நான் மரியாதை அவளுக்கு இருந்த ஆர்வத்தினாலே கல்லறை இடத்துல போனேன். உயிர் தேட போறேன்னு சொன்னாரு, ஆனா நீங்க வாங்க அப்படிலாம் டைரக்ஷன்லாம் ஒண்ணும் கொடுக்கல. ஆர்வமா இருந்தவர்கள் போய் தேடினார்கள், அவரை கண்டடைந்தார். ஹல்லேலூயா. தம்முடைய சீஷர்களுக்கு காணப்பட்டார், விசுவாசிக்கிறவர்களுக்கு காணப்பட்டார். அவன் இவ்வளோ பெரிய காரியம் நடந்தது, உலகத்துல ஒண்ணுமே இல்லாத மாதிரி, ரெக்கார்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. எந்த பகட்டும் இல்லை, ஆடம்பரமும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளை, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஏற்றி பிதாவாகி தேவன் அவருக்கு தந்தருளி உன்னதங்களிலே அவரை உயர்த்தினார், கனப்படுத்தினார். இவன் அதனால கர்த்தரால் வருகிற மகிமை, கர்த்தரால் வருகிற கனம் அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. ஹல்லேலூயா. என் தேவனால் நான் தேவனுடைய பார்வையிலே நான் கனமடைவேன். என் தேவன் என் பலனாயிருப்பார். I shall be glorious in the eyes of God, and my Lord shall be my strength.